என்னலா சொல்லுலா தேவி? ஓ அண்ணன் அங்கே தானே வாரேன்னா வந்தானாளா? ஆமாம்மா வந்தான், வந்துட்டு இப்போ தான் போகிறான். அப்படியா? என்னலா சொன்னா? ஏதாவது சொன்னானா? காசு காசு ஏதாவது ரெடி பண்ணி தாரேன்னு? ஆமாம்மா, ஒரு 5 லட்சம் போல் ரெடி பண்ணி தாரேன், மீதி 2 லட்சத்தை நீ ரெடி பண்ணுன்னா. அப்படியா? சரி சரி, அப்போ 5 லட்சம் ரெடி பண்ணி தாரேன்னு இருக்காங்களா? நீ எப்படியாயினும் 2 லட்சத்தை மட்டும் ரெடி பண்ணிடு, நகையை மீட்டு எடுக்க வழியை பாரு. எம்மோ என்னலா? எம்மோ 2 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறது? எங்கள் வீட்டுக்காரர் நம்பி யார் கொடுப்பா சொல்லு? அவரே ஒரு குடிகாரன், அந்த குடிகாரன் என் ஃப்ரெண்டுவெல்லாம் எப்படி இருப்பானுவேன்? எப்படி கொடுப்பானுவேன் இவங்களுக்கு கடனை? நீ அசால்ட்டாக 2 லட்சம் ரெடி பண்ணிருங்க. இல்லை, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? அந்த 2 லட்சத்தையும் நீயே எப்படி ஆயினும் ஏற்பாடு பண்ண சொல்லுமா அண்ணனை? அவன் சொல்லிட்டு போனான், சரி சரின்னு மண்டையாட்டினேன். இருந்தாலும் எனக்கு எப்படி ரெடி பண்ண என்னன்னு ஒன்றும் தெரியல. நீயே அவன் வந்தது அவன்கிட்ட பேசி அப்படின்னா இது பண்ணுமா? உன்னோட பெரிய ரோதனையாக போச்சு போ எனக்கு. அவன்கிட்ட போய் இனிமே நான் என்ன நீ பேச? நான் மறுபடியும் உனக்காண்டி போய் அவன்கிட்ட பேசினேன்னு வைக்கி, அவன் அவ்வளோதான், நம்ம திட்டத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிருவான். அவனே பொண்டாட்டி வேற குறைச்சிக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு அவன் ஒரு மாதிரி அலையாங்க இருக்கேங்கண்ணங்க. இந்த நேரத்தில் நீ மறுபடியும் அந்த 2 லட்சமாக ரெடி பண்ணிக்கிட முடியுன்னு சொன்னேன்னு வையன், அதையும் நீ தான் ரெடி பண்ணணும்னு. அவ்வளோதான், அவனை என்னைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான், எந்த அலையும் போன்னு. எம்மோ அப்படிலாம் சொல்லாதப்ப. எப்படின்னா கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கு சன்னிட்ட இன்னொருக்கா பேசிப்பாரு. சரி சரி, நீ போன வை, அவன் வண்டி சத்தம் கேட்குது, இந்த வாரம் போல இருக்கு. சரிம்மா. இளவு எடுத்தவா நம்மளை போட்டு உயிரை வாங்கியா, தெரியாதனமா இவர்கிட்ட நகையை கொடுத்து விட்டேன், இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கேன். ஐயா வந்துட்டியா? வாயா. என்னம்மா இங்க வந்து வாசல்ல உட்கார்ந்துருக்கா? சும்மாதாயா, உன்னையதான் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நீ காசு ரெடி பண்ணுவியோ என்னமோன்னு. அது ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கேன், கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிடலாம். தேவியை ஒரு 2 லட்சம் ரெடி பண்ண சொன்னேன், நான் ஒரு 5 லட்சம் ரெடி பண்றேன், நீ ஒரு 2 லட்சம் ரெடி பண்ணுன்னு அவ சரின்னு சொல்லியிருக்கா. அவ எங்க இருந்தியா 2 லட்சம் எடுப்பா? இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ 2 லட்சம் எப்படி ரெடி பண்ணுவாளோ என்ன பண்ணுவாளோ, நான் 5 லட்சம் தான் என்னால ரெடி பண்ண முடியும். 2 லட்சத்தை ஒழுங்கா அவளை ரெடி பண்ணி தர சொல்லு, அப்பதான் அந்த நகையை மீட்ட முடியும். இன்னும் 2 லட்சத்துக்கு வேற நான் எங்க போறது? என்னாலலாம் ரெடி பண்ண முடியாது. சும்மா அதையும் என் தலையில கட்டலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. சரியா சரியா, நீ கோவப்படாதையா. அவள் ரெடி பண்ணி தரட்டும். அவளுக்கு நான் சரின்னு கொடுத்ததே நகையை ஒழுங்கா வச்சு அவளால் இது பண்ண முடியல, நல்லா இருக்க முடியல, நாசமாக தான் போவேன்னா என்ன பண்ணுறது? சரி என்ன பார்த்துக்கிட்டியா? சரி சரி, அவளை தலையை அடமானம் வச்சாவது 2 லட்சத்தை தர சொல்லிடுறேன். நீ ஒன்றும் கோவப்படாதையா. என்ன இவன் திடீர்னு இப்படி கோவப்பட்டுட்டு போகிறான்? நல்ல வேலை அவள் சொன்னான்னு சொல்லலை, நம்மளா கேட்க மாதிரி கேட்டோம். தேவி ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னா, நீ கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணியான்னு சொல்லியிருந்தேன்னா 2 கூட்டு கலவாணிகளும் ஒன்று சேர்ந்து தான் எப்படி பண்ணியாளுவன்னு கண்டுபிடிச்சிருவான். அவளுக்கு போன் அடிச்சு சொல்லிடுவோம். அவன் அண்ணங்காரே ரெடி பண்ணுவான், அவள் அசால்ட்டாக இருந்துட போறா. செல்வெல்லாம் ரெடி பண்ணி தரமுண்டானா 2 லட்சத்தை நீயே ரெடி பண்ணிருன்னு. இந்த உமாளுக்கு ஒரு போன் அடிச்சு பார்க்கணுன்னு பார்த்தேன், எங்கே இருக்கா என்னன்னு கேட்கணுன்னு. கேட்டு பார்ப்போம். அவள் தாய்காரி வீட்டில் இருக்காளா, இங்கே வந்துட்டாளா என்னமோ தெரியல. ஒரு போன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்தா தான் தெரியும். சொல்லுங்க லட்சுமி அக்கா. எல்லாம் உமா எங்க இருக்க? நானா பஸ்ல தம்கோ இருக்கேன். என்னது பஸ்ல இருக்கியா? யாழா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கானுல பெரிய பொண்ணு சொன்னா? ஆமாக்கா, அங்கதான் போனேன் நேத்து. இப்போ எங்க அம்மையும் அப்பாவும் நீ இப்படிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட்டுக்கிட்டு வரவ, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். என்னலாம் சொல்லியா? என்னமோ நேற்று உங்கள் வீட்டுக்காரரு என் குடும்ப விஷயத்தில் தலையிடாத அப்படி இப்படின்னு உடனே ரொம்ப பேசினாரு அப்படின்லாம் சொன்னா பெரிய பொண்ணு. நீ அவர் வந்து கூப்பிடாம வரமாட்டேன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. நீ எப்படி இப்போ வர்றதுக்கு சம்மதிச்சா? உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லலையாக்கோ? நீ சொன்னம்க்கோ, என்ன சொன்னாலும் நம்ம பேச்சு எடுபடலை. இவன் பாண்டி வேற ஒரு பொண்ணை கூட்டுக்கிட்டு வந்துட்டான். அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த நேரத்தில் நீ வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கியேன்னு அவன் அவளை வீட்டுக்கு அமுச்சு விடுன்னுட்டான் போல இருக்கு. அந்தால எங்கள் அம்மையும் அப்பாவும் என்னையும் கூட்டுக்கிட்டு வந்துட்டாவ. என்னலாம் சொல்லியா? உன் தம்பி பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானே? ஆமாக்கு. சரி, அவன் கூட்டிட்டு வந்ததுக்கு எதுக்கு ஒன்று எங்கே அமுச்சு விடியாவ? உங்கள் வீட்டுக்கார வந்து கூடட்டுன்னு இருக்க வேண்டியது தானே உங்கள் அம்மையும் அப்பையும்? அவி எதுக்கு இப்போ கூட்டிட்டு வராவ? நீ 4 நாள் இல்லைன்னா தானே உன் புருஷனுக்கு உன் அருமை தெரியும். இப்படி பொசுக்குன்னு கூட்டிட்டு வந்து விட்டேன்னா உன் புருஷனுக்கு இன்னும் தொக்காதானே இருக்கும் மாமியாளுக்கும். அதெல்லாம் இங்கே யாருக்கும் புரியாதுக்கோ. உன் புருஷன் போனுக்குன்னு ஏதாவது பண்ணானா? இல்லைக்கோ, போனதோட சரி, அதுக்கப்புறமா போனுக்குன்னு ஒன்றும் பண்ணலை. அவரும் கூப்பிட வரண்டாரு போல இருக்கு. சரி, கொண்டு விட்டாவன்னா வந்து அங்கே வந்து கிடக்க வேண்டியது தான். வேற என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கண்டும் காணாமையும் இருக்க வேண்டியது தான். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கெல்லாம் உங்கள் மாமியார் கொண்ட முடிய பிடிச்சி ஆஞ்சிராண்டாமான் இருக்கு. உன் வீட்டுக்காரனும் இப்படி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி விடுங்கக்கோ, நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதானே நடக்கும். உங்கள் அம்மையும் அப்பையாவது வந்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்காண்டாமாக்கோ. இவி எங்கே கேட்பாவ? விட்டுட்டு அவிய பாட்டுக்கு வருவாவ பாருங்க. சின்னம்மா, நீ சோத்தை வடிச்சு வச்சுட்டு கறிகிரி ஒன்னும் ஆக்காம வந்துட்டிய. மொகனும் மருமகளும் என்னன்னு சாப்பிடுவாவ? கறியையும் அந்த ஆளை வெளியே போட்டுட்டு வந்துட்டா. மருமகளுக்கு சமைக்க தெரியுமோ என்னமோ?
ரெண்டு பேரும் பட்னியாரெல்லாம் கிடப்பாவே. வேணும்னா நீங்க அங்க சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருங்களாம். யாரு வேண்டான்னா கூட்டிட்டு வந்திருக்கான்ல, அவ சமைச்சு கொடுப்பா, சாப்பிடுவான் இருந்து. சரோ சாப்பாடு மட்டும்தான் இருக்கு சரோ, குழம்பு எதுவும் இல்ல. ஐயோ லொடுக்கு பாண்டி, எனக்கு பயங்கரமா பசிக்குது. இருக்கிற பசிக்கு நான் ஒன்னையவே சாப்பிட்டுருவேன். ஐயோ சரோ, எத்தனை தடவை சொல்றது லொடுக்கு பாண்டி சொல்லாதுன்னு. என் பேரு டவுசர் பாண்டி. ஆமா, உனக்கு ஏன் டவுசர் பாண்டின்னு பேர் வச்சாங்க? நான் சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த அரைக்கால் டவுசர் தான் போடுவேன் எப்பயும். அதனாலதான் என் பேரை டவுசர் பாண்டின்னு வச்சுட்டாங்க. ஃபன்னி காய். சரி டவுசரு, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. சாப்பாடு இப்ப தருவியா மாண்டியா? இல்லன்னா நான் உன்னையவே கடிச்சு தின்றுவேன் பத்துக்க. ஐயோ இவ பசின்னு வந்துட்டா மனுஷியாவே இருக்க மாட்டாள. இப்ப என்ன பண்றது? சரோ சாப்பாடு இருக்கு, வெறிஞ்சோறு, கறி இருக்கு, பச்சையா கறி. அதை நான் இப்ப குழம்பு வச்சு தரட்டுமா உனக்கு? கறி இருக்குதா? அப்ப எடுத்துட்டு வா, நான் பச்சையாவே தும்பேன். என்ன நீ பச்சையாவே தும்பேங்க? முன்னாடிலாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு தானே சொல்லுவா. முன்னாடி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், நீ தான் பழக்கிட்டியே. அதனால இப்ப நான் என்னது கொடுத்தாலும் தும்பேன். சரி சரி, பச்சையாதுன்னா வயிற்று கலக்கிறோம், இரு நான் குழம்பு வச்சு தாரேன். ஐயா அப்படியா? நீ சமைக்கிற அழகை நான் பார்க்கணுமே. சரி நானும் வாரேன். வா டார்லிங், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புக் பண்ணலாம். உங்க வீட்ல யாரும் இல்லாதது கூட நல்லதா போச்சு. அதுக்காக தானே எங்க அக்காவை அடிச்சு வெளியே பத்த சொன்னேன். ஃபன்னி ஹாய், வாங்க சமைக்க போலாம். ஐயோ என்ன அழகு சரோ நீ. அது நீ சிரிக்கும் போதுதான் ரொம்ப அழகு சரோ. எங்க அம்மா கூட அதான் சொல்லுவாங்க. சரி சரி, அதுக்காக ரொம்ப சிரிக்காத, கொஞ்சம் வாயை க்ளோஸ் பண்ணு. ஐயோ இது வாயா பாதாள சுரங்கம்மா என் அம்மா. என்ன டார்லிங் சொன்னீங்க? இல்ல பார்க்க தேவதை மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். சே, உம்மால நம்ம ரொம்ப கோபமா பேசிட்டோமே. நம்மளும் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. கோவத்துல என்ன வார்த்தை பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம பேசிட்டோம். இந்த நகை பிரச்சனையை பத்தி அப்பவே நம்ம கிட்ட சொன்னா, நம்ம தான் காதுலயே வாங்கல. இப்ப தேவையில்லாம நம்ம 5 லட்சம் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் நமக்கும் புரியுது. வேற நமக்கும் நம்ம அம்மா தங்கச்சியை விட்டு கொடுக்க முடியும்ங்க. அந்த நேரத்துல உமாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணன்னு தெரியாம என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத நீட்டேன். அவளும் குறைச்சிக்கிட்டு போயிட்டா. இப்ப என்ன நீ போய் அவளை கூப்பிட? நம்ம போன் அடிச்சாலும் எடுப்பாளா எடுக்க மாட்டாளான்னு தெரியல. பிள்ளைய கூப்பிட்டுட்டு போகும்போதாவது போவாதன்னு தடுத்திருக்கணும். நானும் அப்பயும் கோவமா பேசிட்டேன். சே பாவம் உமா. சரி இன்னைக்கு சாயங்காலமா போய் அவள் கையில காலில் விழுந்துனாலும் அவளை எப்படி ஆயினும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும். இந்த 5 லட்சமா நாளைக்கு தான் கைக்கு வரும். தேவி ஒரு 2 லட்சம் ரெடி பண்ணிட்டான்னா அந்த நகையை மீட்டுடலாம். இந்த அம்மா கொடுக்கும் போதாவது ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்கலாம். உமானுக்கு தெரியாமனாலும் வட்டி கட்டி போட்டு என்னனையாவது அதை அப்பயே மீட்ட பார்த்துருப்பேன். இப்ப வந்து சொல்லியா அந்த அம்மா, என்ன நீயாவது நகையை மீட்டியா தங்கச்சிக்கு உதவு பண்ணியான்னு. அவளும் லேசுப்பட்ட வரல. தாய் மோளும் சேர்ந்து கூட்டு கலவாணி தானே தான் பண்ணியிருக்காளுவ. நகையை கொண்டு அடகு வச்சுக்கிட்டு என்ன அவனுக்கு பிணிக்கிருக்காவ. நகையை மீட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன். வா உமா, நான் உள்ளலாம் வர முண்டேன். அவரை கூப்பிட்டு பேசுங்க. இவளை கூப்பிட்டு இங்கே வந்துட்டாளுவளா? நீ வா, நான் பேசிக்கிட்டேன். வாங்க சமந்தி. என்னடா உமா, போன வேகத்திலே திரும்பி வந்துட்டா போல இருக்கு. என்னமோ கிளாச்சிக்கிட்டு போனா. இவ பைய தூக்கிக்கிட்டு போகும்போதே என் மோவின் சொன்னான், போவாத நில்லுன்னு. கேட்காம கிளாச்சிக்கிட்டு வந்தா. இப்போ நீங்க இவ்வளோ தூரம் அலைஞ்சிக்கிட்டு கூட்டிட்டு வாரிய போல இருக்கு. மாப்பிள்ளை இப்போ எங்க இருந்தா கூப்பிடுங்க அவரை. அவரை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். சரி வாங்க உள்ள போய் பேசுவோம். எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் முடியாது. எனக்கு 2ல் 1 தெரிஞ்சாகணும். அவரை இங்கே வர சொல்லுங்க. இங்கே பேசி விடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ள போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிடுங்க. என்ன சம்மந்தி ரொம்ப கோபமா இருக்கியே? நான் கோபமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நான் மருமகிட்ட பேசணும். அவரை வர சொல்லுங்க. சரி இருங்க, செல்வத்தை கூப்பிடுறேன். என்ன இந்த பொம்பளை இன்னைக்கு ரொம்ப கோபமா தெரியா? தாய்காரிட்ட உண்மையெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா போல இருக்கே. சரி எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம மோவனே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கான். அப்புறம் யார் என்ன நினச்சா நமக்கு என்ன வந்துச்சு. இருங்க எந்த இப்போ கூப்பிட்டு வரேன். ஏங்க உங்களை இப்படி பொம்மை மாதிரி நிற்க வைக்கிறதுக்கா நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன செல்லம்மா, அதான் நீ அந்த பொம்பளை கிட்ட எல்லாம் தெளிவா பேசிக்கிட்டு தானே இருக்கா. வேற நான் என்னத்த பேச? மாப்பிள்ள வரட்டும், அவர்கிட்ட நான் கேக்கு யாம் உங்களை பார்த்து இப்படி சொன்னியே அப்படின்னு சொல்லி நான் கேட்கேன். இங்க பாருங்க, மருமகிட்ட நீங்க கேட்கல, நான் நல்லா கேட்டு விட்டுருவேன். அப்புறம் பார்த்துக்கிடுங்க, நாளை பின்ன மூஞ்ச பார்க்க முடியாது. சரி சரி, கோவப்படாத செல்லம்மா, நான் பேசியே மாப்பிள்ள வரட்டும். கேஸ்லன்னா தானே இருக்கு உங்களுக்கு. தூங்க இங்க செஞ்சுட்டானா? ஐயா செல்வம். என்னம்மா? அங்க வெளியே உன் மாமனாரு மாமியாரு உன் பொண்டாட்டி எல்லாரும் வந்து நிற்காவே வாசல்ல. ரொம்ப கோவமா தெரியுது. வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரியா. உன்னைய தான் கூப்பிட்டுக்கிட்டே நிற்காவே. என்னம்மா சொல்ற? உமா அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்களா? ஆமாய்யா, பாக்கியே ரொம்ப கோவமா தெரியுது. கொஞ்சம் பார்த்து கவனமா பேசு என்னையா. இந்த உமா என்னமோ 1க்கு 2 சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தாயும் தவப்பனையும் கொஞ்சம் பார்த்து பேசு என்ன. சரிம்மா, நீங்க போங்க, நான் வாரேன். சரியா. நம்மளே சாயங்காலம் போய் உமாட்ட பேசலான்னு இருந்தோம். அவளே வீட்டுக்கு வந்திருக்கா. இன்னைக்கு எப்படி ஆயினா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை சமாதானப்படுத்திடணும். வீட்டுக்கு போய் நான் அவனை கவனிச்சுக்கிட்டேன். அவனுக்கு இருக்கு பாருங்க.
எங்கன உள்ள பிச்சைக்காரி இழுத்துக்கிட்டு வந்திருக்கானோ தெரியல. அவன்கிட்ட கேட்டா 1 மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. அதுவும் வீட்டோட மாப்பிள்ளையா போயிட்டானா மானம் கட்ட பைய. சம்மந்தியம்மா இந்த என் மோவே வாரான். அத்தை மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாப்பிள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. வாங்க உள்ள வாங்க. எதுக்கு இங்கனே நிக்கிறீங்க? எதா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, என் மோவலை எப்படி நீங்க இப்படி சொல்லலாம்? என்னாச்சு? என் குடும்ப விஷயத்துல தலையிடாதன்னு சொன்னீங்களாம். அப்போ இவ உங்க குடும்பத்துல ஒருத்தி இல்லையோ? ஆஹா, நம்ம நினைச்ச மாதிரியே இவ தாயாரிட்டியே எல்லாம் சொல்லி கொடுத்துலாம் கூட்டிட்டு வந்திருக்கா. லேசு பட்டவாள்ல இந்த உமா. இங்க பாருங்க, நீங்க உங்க அம்மைக்கு என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க தங்கச்சிக்கு என்னமும் செய்யுங்க. ஆனா எதா இருந்தாலும் என் புள்ள எதுலையாவது தலையிட்டேன்னா அதுக்கு நீ தலையிடாத, இது என் குடும்ப விஷயம்னு சொன்னீங்கன்னா அவ எங்க போவா? அவளுக்கும் நாங்க நீங்க கேட்ட நகையெல்லாம் போட்டு கொடுத்து தான் கட்டி வச்சிருக்கோம். சும்மா ஒன்றும் அவ வரல. ஆமா, நீங்க பொல்லாத நகையை போட்டுட்டீங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசல, நான் மாப்பிள்ள கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க மொபைலுக்கு பேசுனீங்கன்னா நான் என் மொபைலுக்கு பேசுவேன். அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஐயா, அவிய வாய்க்கு வந்தபடி உன்னைய பேசிக்கிட்டு இருக்காவ, நான் எப்படியா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டியம்மா. சின்ன விஷயத்த நீங்க பேசி பெருசாக்கிறாதீங்க. எத்த இங்க பாருங்க, நான் சொன்னது தப்புதான். அந்த நேரத்துல ஏதோ அவ வாயை கொஞ்சம் அடைக்கணும்ன்றதுக்காண்டி அப்படி பேசிட்டேன். நான் பேசினது தப்புதான். சரி எதா இருந்தாலும் இங்க நின்று பேசாண்டா. வாங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசலாம் எதா இருந்தாலும். இங்க பாருங்க மாப்பிள்ள, இங்க என்னைய சமாதானப்படுத்தாதீங்க, என் மொபைலை சமாதானப்படுத்துங்க. முத அவ நீங்க கூப்பிடாம வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன்னு இருக்கா. அவ உள்ள வந்தாதான் நான் வருவேன், இல்லாட்டினா நானும் உள்ள வர மாட்டேன். மாப்பிள்ள நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. எனக்கு அவ முத உங்ககிட்ட பேசி சமாதானம் ஆகணும். பொம்பளை அவ கிளாச்சிக்கிட்டு போவாளாம், என் மோவன் பின்னாடியே முந்தானே பிடிச்சிக்கிட்டு வரணுமாமோ? அம்மா கொஞ்ச நேரம் நீங்க பேசாம சும்மா இருங்கன்னு சொன்னேன். அது எப்படியா பேசாம இருக்க முடியும்? நான் ஆம்பளை பையனை பெத்தவா, நான் பேசாம இருப்பேனா? பொண்ணை பெத்த அவியலே இவ்வளவு துள்ளியாவ, நான் பையனை பெத்தவா. ஏம்மா நீங்க கொஞ்ச நேரம் தயவு செய்து வாயை மூடுங்க. என் வாழ்க்கை இது. எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வேணும். உமா இங்க பாரு, இங்க பாரு, நான் சொன்னது தப்புதான். என்னையும் மன்னிச்சிரு. வா வீட்டுக்குள்ள வா. உங்க அம்மா அப்பாவையும் கூப்பிடு. உள்ள வாங்க, எல்லாரும் உள்ள வந்து உட்கார்ந்து பேசலாம். தயவு செய்து என்னையும் மன்னிச்சிரு உமா. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கன்னு தெரியல. மானங்கிட்ட பைய பொண்டாட்டிக்கிட்ட எப்படி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நிக்கான்னு பாரு. சரி விடுங்கங்க. சரி உனக்கு என் மேல உள்ள கோபம் போயிட்டா? நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்கிடாது என்ன? நான் தெரியாம பேசிட்டேன். சரிங்க. சரி அம்மாவையும் அப்பாவையும் உள்ள கூப்பிடுங்க. எத்தே உங்க மொபைலையும் மன்னிச்சிட்டா. இனிமே கோவப்படாதீங்க. வாங்க உள்ள வாங்க. சரி மாப்பிள்ள. மாமா நீங்களும் உள்ள வாங்க. சரியா? மானங்கட்ட பைய பொண்டாட்டிய பார்த்ததும் எப்படி மாறிட்டான்னு பாரு. நானும் இப்போதைக்கு வியல்வெள்ள சேர விடப்படாதுன்னு நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் காரியத்தை சாதிச்சிடலான்னு இருந்தேனே. இனிமே இவ விவரமா அவளத்தையும் புருஷனுக்கு சொல்லி கொடுத்துருவாள. நம்ம பிளான் எல்லாம் நாசமா போச்சு. இன்னும் இவன் 5 லட்சத்தையும் ரெடி பண்ணுவானா மாண்டானா தெரியலையே. பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இவன் கொஞ்சம் ரெடி பண்ணுவான். அவன் ரெடி பண்ண முடியலன்னா கடைசி நேரத்தில் அதையும் இவன் ரெடி பண்ணி எப்படியாயினும் நகையை மீட்ட வச்சிடலான்ல பார்த்தேன். என் நினப்புல மண்ணு விழுந்துரும் போல இருக்க. அவன் பாட்டுக்கு மாமனார் மாமியாரெல்லாம் விட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டான். இப்போ நம்ம உள்ளே போகலன்னா ஏதாவது நினைப்பாவளோ? நினச்சிட்டு போட்டு நான் போவாண்டானே, எட்டியே பார்க்க மாட்டானே. இங்கே பாருங்க மாப்பிள்ள, இப்போ எதுக்கு திரும்ப நான் இப்படி கையோட உமாலை விட்டுக்கிட்டு வந்தேன்? உங்ககிட்ட இப்படி சண்டை போடணும்லாம் இல்லை. நான் பொறுமையாக வேணா இருக்கட்டும், நீங்கள் வந்து கூப்பிட்டுன்னு இருந்திருப்பேன். இந்த பாண்டி பைய காலங்காத்தாலே எவ்வளையோ இழுத்துக்கிட்டு வந்து நின்றுட்டான். யாரு? நம்ம டவுசர் பாண்டியா? ஆமா அவன் தான்யா. அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நிற்கான். வேற என்ன பண்ண சொல்ற? அந்த நேரத்தில் இவள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்காளன்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு பார்த்துக்கிடுங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு அவனே பண்ணிக்கிட்டானோ? அவன் 1 மாசம் ஆகுது அவன் கல்யாணம் பண்ணி. இப்பதான் நமக்கு விஷயம் தெரியுமாப்ல. அடையப்பா 1 மாசம் ஆகுதாமா? நம்ம கிட்ட எல்லாம் சொல்லே இல்ல. அவன் மாமியார் வீட்டோட செட்டில் ஆயிட்டானா? அவன் எதுக்கு அப்ப இங்க வந்தான்னு தெரியல. அங்கே இருந்திருக்க வேண்டியது தானே. அங்க புயலும் கீழும் வெள்ளமா இருந்து பத்தியலா, அதனால அவைய அடிச்சு பரண்டுக்கிட்டு பயந்து இங்க ஓடி இருந்திருப்பாவ போல இருக்கு. அவனை வீட்டுல போய் அவனுக்கு கச்சேரி வைக்கணும். அவன் வருவான்னு தெரியும், ஆனா பொண்ணை கூட்டிட்டு வருவான்னு தெரியாது பார்த்துக்கிடுங்க. சரி இவாளும் வந்ததும் சரி, அவன் வரட்டும். வந்ததும் அவனையும் இவரையும் வந்து பேச சொல்லுவோம் உங்ககிட்ட நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை என்ன ஏதுன்னு கேட்டா அவன் அவளை போக சொல்லுங்கானே. உங்ககிட்ட வந்து பேசாண்டானா, பேசினா கௌரவ குறைச்சலாம். புது மாப்பிள்ள கெத்து குறையாம இருப்பாரு, அப்படிதான். அவனை வீட்டுக்கு போய் தான் அடிச்சு வரட்டுன்னு பார்த்துக்கிடுங்க. ஒத்தைக்கு ஒரு பையன்னு அவனை பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு அவன் எங்களுக்கு நல்லா பாடம் கற்றுக் கொடுத்துட்டான். சரியா, நாங்க கிளம்பியோம். என்ன கிளம்புறீங்க? 2 பேரும் இருங்க, பொறுமையா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அப்புறம் போலாம். இல்லையா, எனக்கு போய் அங்கே முக்கியமான வேலை இருக்கு பார்த்துக்கிடுங்க. நீங்க கொஞ்சம் உமாலை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க என்ன. ஆமா மருமோனே, கொஞ்சம் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க. ஏதோ வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னா, ஏதோ உங்க தங்கச்சிக்கு நகைக்கு என்னமோ பணம் கொடுக்கணும் வாங்கணும்னு என்னமோ எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அவ மனசும் போனாம நடந்துக்கிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நான் பார்த்துக்கிடியே. சரி மாப்பிள்ள, அப்ப நாங்க வாரோம். சரித்த. எல்லாம் உமா பார்த்து கவனமா இருக்கணும். மாப்பிள்ளைகிட்ட கோவப்படாத. அது என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்க. எதா இருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாவே. சரிம்மா. எங்க வாங்க, சம்மந்தியெல்லாம் வெளியே தானே நின்னவே, அவிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோம். சரி செல்லம்மா. உமா
நான் அந்த நேரத்துல அப்படி சொல்லியிருக்க கூடாது. நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சிருவோமா. சரிங்க பரவாயில்ல விடுங்க. சரி இப்போ இந்த நகை கதை என்னதான் கதை? நகை ஒரேடியா முங்கி போச்சாமா இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியுமா என்ன ஏது? நான் இப்பதான் தேவி வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தேன் முத்துக்க. என்ன சொன்னா? மொத்தம் 7 லட்சமா 8 லட்சமா என்னத்துக்கோ வச்சிருப்பாவோ போல இருக்கு. நான் ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணியேன்னு சொல்லியிருக்கேன். எங்க? சொல்லியதை முழுசா கேளு. சரி சொல்லுங்க. அவளை 2 லட்சம் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். மொத்தம் 7 லட்சமா என்னமோ கொண்டு போய் கட்டினேன்னா நகையை தந்துருவாவோ போல இருக்கு. ஒரு 3 கத்து செயின், அப்புறமா இன்னொரு ஒத்த செயின். இதெல்லாம் எத்தனை பவுனு தேரம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது பத்துக்க. இப்ப அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். ஒரு 7 லட்சத்துக்கு போல வச்சேன்ற மாதிரி சொல்லியா. ஏங்க அந்த 3 கொத்து செயினே 7-8 பவுனு தேருமாங்க. அப்புறம் ஒரு ஒத்த செயினுங்கிய அந்த செயினே 3 பவுனு மேலே இருக்குமே. ஆக மட்டும் 10 லட்சத்துக்கு மேலே ஆகுமே. என்ன சொல்ற உமா? எங்க எனக்கு நல்லா தெரியும். மொத்தம் 10-11 பவுன் இருக்கும். என்ன சொல்ற உமா? ஆமாங்க உங்க அம்மா என்கிட்ட காட்டியிருக்காவ. அவ எப்பயும் கழுத்தில் போட்டிருப்பவள நான் பார்த்துருக்கேன். நல்லா 3 கொத்து செயின் ஒரு ஒத்த செயின்லாம் உண்டு. 3 கொத்தே நல்ல நிறைய பவுன் வரும். எப்படியும் 8 பவுனாவது தேரும். ஒருவேளை அவள் ஏதாவது ஒரு செயினை மீட்டு எடுத்து வச்சிருப்பாளா இருக்கும். ஒரு செயின் மட்டும் கிடக்கும்னு நினைக்கேன். அதான் 7 லட்சம் கேட்டிருப்பாளா இருக்கும். இங்க பாரு உமா, நீ 2 கொத்து செயின் ஒரு செயின்னு நீ ஒருக்கா சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு பவுனு கணக்குல எனக்கு தெரியாது பத்துக்க. நான் அதனால என்ன நினைச்சேன்னா கொத்து செயின் நமக்கு, அதுக்காண்டி நம்ம 5 லட்சத்தை புரட்டி நகையை மீட்டு நமக்கு வச்சுக்கிடலான்னு பார்த்தேன். அந்த 2 லட்சத்துல அவளுக்கு அந்த ஒத்த செயினை திருப்பி அவ என்ன பண்ணியால பண்ணிட்டு போட்டேன்னு இருந்தேன். இப்ப நீ சொல்லியதை பார்த்தா என்ன விவரனே தெரியலையே. இது அம்மட்ட கேட்டா தானே தெரியும். ஆமாம் நீங்கள் அவியிட்ட கேட்டு பாருங்க. அவிய சொல்லுவாவ. நகையை மீட்டுலாம் நான் அம்மகிட்ட கொடுக்க போறது இல்ல. நகையை மீட்டு நம்ம கிட்ட தான் வச்சிருக்க போறேன். இனிமே வயசான காலத்துல அவ போட்டு என்ன பண்ண போறா? எங்கன்னா தொலைச்சிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு தான் வருவா. அதனால நகையை மீட்டு நம்ம கிட்ட பத்திரமா வச்சுக்கிட வேண்டியதுதான். நம்ம பிள்ளைக்கு ஆகும்னு. நான் அதனாலதான் என்ன விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு தான் உன்னை வாயை மூடுங்கிறதுக்காண்டி அப்படி சொன்னேன். அதனால நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்கிடாத என்ன. சரிங்க. நீங்கள் அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிடாமல் உங்கள் அம்மைக்கு சப்போர்ட் பண்ணியல. அதனால தான் எனக்கும் என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் குவாச்சிக்கிட்டு போயிட்டேன் பார்த்துக்கிடுங்க. சரி, இப்போ உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? இல்லைங்க. நீங்கள் நம்மளுக்கு நல்லதுக்கு தானே செய்றியே. எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க. சரி, நீ உள்ள போ. நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே. சரி. இந்த உமால ஒரு வழியா சமாளிச்சாச்சு. இப்ப அம்மையை சமாளிக்கணுமே. அப்ப இந்த நகைலாம் எத்தனை பவுனுக்கு இருந்திருக்கும்? எப்படி இருக்கு டார்லிங் நான் சமைச்ச சாப்பாடு? டவுசரு உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள்லாம் கிடையாதா? நான்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்டதே இல்லை தெரியுமா? எங்கள் மம்மி நான் இப்படி கீழே உட்காந்து சாப்பிட்றத பார்த்தா என்னன்னு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? நாங்கள் பேசிக்கலி ரிச் ஃபேமிலி. இந்த மாதிரிலாம் கீழே உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. நீ என்னை இப்படி கீழே உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டல. எங்கள் மம்மி கிட்டே சொல்கிறேன் பாரு. சரோ, இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. ஹே மேன், நீ போய் சொல்கிற மேன். இந்த மாதிரி பிச்சைக்கார ஃபேமிலியில் வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சது எங்கள் மம்மி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி சரி சரோ, உங்க அம்மா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாத. உனக்கு இப்ப என்ன டைனிங் டேபிள் தானே வேணும்? டைனிங் டேபிள் என்னைக்கே கொண்டு வந்து இறக்கிடுறேன். நிஜமாவா டார்லிங்? எஸ் சரோ. டார்லிங் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். அப்போ பாண்டி உன் இலையில இருக்க சிக்கன் பீஸு மட்டன் பீஸு எல்லாத்தையும் இலையில எடுத்து வைப்பியா? எடுத்துக்கோ சரோ, உனக்கு இல்லாததா? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. உங்கள் வீட்டில் யாருமே இல்லாமல் இப்படி இருக்கிறது. உங்கள் மம்மியும் டேடியும் எங்கேயாவது அனுப்பிச்சிட்டு நம்ம இங்கே இருந்துக்கிடலாமா? ஓ, எங்க மம்மியும் டேடியுமா? அனுப்பிச்சிடலாமே. காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டுட்டு உங்க மம்மி டேடி ஜிம்மி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிடலாம். ஸோ ஸ்வீட். ஆமாம் டார்லிங், சென்னையிலே ஒரே பொல்யூஷன் பார்த்தீங்களா? மழை வந்த உடனே எப்படி தண்ணியாக ஆயிடுச்சு. அங்கெல்லாம் வாழவே முடியாது. நம்ம இங்கே வந்து செட்டில் ஆயிடலாம். நல்லா இயற்கையாக இருக்குது உங்கள் ஊர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்துடுவோம் எல்லாரும். சரி டார்லிங். எனக்கு வேற சமைக்கவே தெரியாது. உங்கள் மம்மிக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு வேற சண்டை போடுவாங்க. அதனால அவங்கள துரத்தி விட்றது ரொம்ப நல்லது. எங்க அக்கா உமா அங்க இருந்தா ஏதாவது குட்டையை குழப்பவானதா அவளை துரத்தி விட்டேன். இனிமே உனக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியா எல்லாரையும் துரத்தி விட்டுலாம். ஓகே டார்லிங். இல்ல பெரிய பொண்ணு உமா வீட்டுக்கு வந்துட்டாலா எப்படி? தெரியல இழிச்ச வச்சு. நான் இழிச்சிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தேன். அவிய புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையிலலாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ட்டாவ. அச்சச்சா, அப்ப என்ன ஐயா அம்மா வீட்டில் தான் கிடக்காளோ? ஆமாம், எப்படியும் அந்த அண்ணன் போய் கூட போயிருக்க மாட்டாவ. ராத்திரி எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் செல்வண்ணே ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் சொல்லுங்க எடுத்து போய் கூட்டிட்டு வர சொல்லின்னு. அவிய பேசியேன்னு சொல்லியிருக்காவ. பேசினாவளா இன்னும் பேசலையான்னு வேற தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னா அவிய கண்டிப்பாக கேட்பாவ. அதனால போய் எப்படியும் உமாவை கூப்பிட்டு வந்துருவாவ இன்னைக்கு. கூப்பிட்டுட்டு வந்தா நல்லது தானே. பாவம் உமா. எல்லாம் இழிச்சவாச்சு. வாங்கலச்சு. நான் இங்கே முத்தத்தில் தான் இருக்கேன். ஆட, நம்ம பெரிய பொண்ணு இங்கே தான் இருக்காளா? ஆமாம் லட்சு, நானும் இப்போ தான் வந்தேன். வேற இழிச்ச வச்சு ஒத்தையில கிடப்பாளா? சரி, அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமன்னு வந்தேன்.
அப்படியா? நானும் அதுக்கு தான் வந்தேன். அவளை வெளியே எங்கேயும் போவாத வீட்டிலேயே கிடந்து நம்ம திட்டி அவள் வீட்டிலேயே கிடக்க பத்தியா? அவளுக்கு வேற வெறுப்பாக இருக்குமே. சரி ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு அந்தால வந்தேன். சரி உட்காரு கிழிச்சு. ஆமாம் போகணும். இந்த உமா வீடு வரைக்குமாவது ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும் அவளை. என்ன லட்ச சொல்றிய? உமா வீட்டுக்கு வந்துட்டாளா? ஆமாம் அப்பவே ஃபோன் பண்ணினேன். பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வீட்டுக்கு தானே சொன்னா. என்னக்கா சொல்றிய? என்கிட்ட எங்க வீட்டுக்காரர் வந்து கூப்பிடாம நான் வரமாட்டேனாக்கோன்னா அவ எப்படி வந்தா? அதானே அப்படித்தானே பெரிய பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா என்கிட்ட. ஆமாம் அவள் தம்பி வேற பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானா. அந்தல ஐயா அம்மா எந்த நேரத்தில் இவங்க இருக்கக்கூடாதுன்னு அவளை கூப்பிட்டுக்கிட்டு ஐயா அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாவ போல இருக்கு. சரி மாப்பிள்ளைகிட்ட பேசி விட்டுட்டு வருவோன்னு வந்தாவளோ என்னமோ தெரியல. இங்கே வந்து என்ன பிரச்சனையாச்சோ என்னமோ தெரியல. நானும் ஒரு எட்டு போய் பார்க்கணுன்னு நினச்சேன். சரி இழிச்ச வச்ச ஒரு எட்டு பார்த்துருவோமேனு தான் இங்கே வந்தேன். எக்கோ அப்ப வாரியலா? உமா வீட்டுல என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் நம்ம. இரு பெரிய பொண்ணு உடனே போனால் நல்லா இருக்காதுல்ல. வந்தவியெல்லாம் அங்கே இன்னும் பேசிகிட்டு இருந்தாலும் இருப்பாவ. வேற அந்த நேரத்தில் நம்மளும் போனால் நல்லா இருக்காது. நம்ம பொறுமையாக போய் அப்புறம் உமா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிடலாம். பாத்தியலாக்கோ உமாக்கா மாமியார் இப்படி பண்ணக்கூடாது. அதனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். சரி ஆனது ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே அதை பற்றி பேசி ஒரு பிரச்சனை கிடையாது. இனிமேல் உமாவுக்கும் உமா வீட்டுக்காருக்கும் உள்ள சண்டை தீண்டா போகாத நமக்கு. அதான் அங்கே வீட்டில் இருந்து பேசி கொண்டு வந்து விட வந்திருக்காவளாக்கோ. இனிமேல் பேசிட்டு எப்படியும் விட்டுட்டு தான் போவாவே. வேற மறுபடியும் கையோட கூட்டுட்டா போக முடியும். ஆமாம் அதான் நானும் நினைக்கேன். இங்கே பாரு சொல்லுவான், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதாம்மா. நீ நகையை மீட்டு என் கையில் ஒப்பட, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டேன். நான் யார் கையில எந்த நகையை தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் முடியாது. நகையை மீட்டு அதை நான் தான் பத்திரமா வச்சிருப்பேன். இங்கே பாரு செல்வான், அது என் சேஃப்டிக்கு நான் வச்சிருக்க நகை. சரி அவள் வச்சு நல்லா இருக்கட்டுமே நான் அவகிட்ட கொடுத்தேன். அவள் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. நான் சாவ போகிற காலம் வரைக்கும் அந்த நகை என்கிட்ட தான் இருக்கும் சொல்லிட்டேன். என்னைய கடைசி வரை யார் பார்த்துக்கிட்டியாவளோ அவியலுக்கு அந்த நகை. சும்மா இப்போவே நான் உயிரோட இருக்கும்போதே நீங்கள் அதை பங்கு போடக்கூடாது சொல்லிட்டேம்மா. ஏன் உன்னைய நாங்க அப்படியே கவனிக்காம விட்டுருவோம்? எப்பா உங்களெல்லாம் நம்ப முடியாதுப்பா. இப்போ ஒரு பேச்சு பேசுவிய, உங்கள் பொண்டாட்டியோட கண்டதை ஒரு பேச்சு பேசுவிய. இப்போ கூட நீ உன் பொண்டாட்டி சொல்லி விட்டு தானே நீ வந்து கேட்டிருக்க. எம்மா அப்படிலாம் இல்லம்மா. அந்த நகையை மீட்டுறதுக்கு தான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ட்டு தான் உன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேற நான் என்ன கண்டுகிட்டா இருந்தேன் உன்கிட்ட எத்தனை பவுன் இருக்கு இல்லைன்னு. எனக்கு விவரம் என்னன்னு தெரிஞ்சதானே நான் அந்த நகையை மீட்ட முடியும். இங்க பாரு, நகையை மீட்டு நீ என் கையில தான் தரணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் பாப்போம். செல்வன் தம்பி. வாங்கக்கா. என்ன கொஞ்சம் உமால கூப்பிடுங்களா? ஆமா தம்பி, கொஞ்சம் உமால கூப்பிடுங்க. அவளை பார்க்க தான் வந்தோம். அப்படியாக்கா, இருங்க நான் கூப்பிடுறேன். உமா, எல்லாம் உமா வந்துட்டாளுவ. இவ்வளவு இனிமே சேர்ந்து புறணில்லா பேசிக்கிட்டு இருப்பாளுவ நம்மளை பத்தி. உமா இங்க வா, இங்க யாரு வந்திருக்கான்னு பாரு. இந்த வாரங்க. இந்த இப்போ வந்துருவாக்கா. சரிப்பா, நாங்க இந்த தெருவுல நிக்கோம். வந்தா வெளியே வர சொல்லு. பரவாயில்லக்கா, நீங்க உள்ள போய் கூட பேசுங்க. இல்லப்பா பரவாயில்ல. அவ வந்தானா வெளியே தெருவுக்கு வர சொல்லி நாங்க தெருவுல பேசிக்கிடியோம். கொஞ்சம் இந்த கூட்டம் சீட்டு இதை பத்தி தான்ப்பா பேசணும். சரிக்கா. எல்லாம் ஓடுங்க. உமா மாமியார் தான் உட்கார்ந்துருக்கு. என்னங்க எதுக்கு கூப்பிட்டிய? வெளியே லட்சுமி அக்கா அப்புறம் பெரிய பொண்ணு எல்லாரும் அங்க வெளியே நிக்காவ பாரு. உன்னை இது அடிதான் வந்தாவ. போய் என்ன ஏதுன்னு கேளு. ஐயா அவியெல்லாம் வந்தாவ. சரிங்க நான் போய் பார்க்க என்னன்னு. நேரம் கதை முடியதுக்கு இவ அடுத்தவா வீட்டுக்கு போவா. இன்னைக்கு அவ்வளோ இவளை தேடி வந்திருக்காளுவ. இவ இனிமே போனான்னா வீட்டு பக்கம் எட்டியே பார்க்காண்டா. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க தேவிக்கு போனை பண்ணி காசு எப்படியானு ரெடி பண்ண சொல்லுங்க. நாளைக்கு எனக்கு கைக்கு காசு வந்துடும். நாளைக்கு அவ ரெடி பண்ணிட்டான்னா போய் பேங்க்ல போய் நகையை திருப்புற வேலையை பார்ப்பேன். சொல்லியே அவளும் தான் எங்க போவா காசுக்கு. வேற நானும் தான் எங்க போறது? ஏதோ கட்டு நட்டைக்குன்னா உதவலாம். இப்படி லட்சக்கணக்கில் கேட்டா எங்க போறது? எல்லாம் இவ சொல்லி கொடுத்துதான் என் மோவன் ஆடியான். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இன்னைக்கு பொண்டாட்டிட்டு போன போட்டு என்னத்தையாவது பேசியிருப்பான். அதனாலதான் நீ உன் தாயும் தாப்பனையும் கூட்டுக்கிட்டு வந்துருன்னு இருப்பான். அதனாலதான் அவ வந்து நாடகம் ஆடிட்டு போறாளுவே. லட்சுமி அக்கோ, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு இருந்தேன் பார்த்துக்கிடுங்க. என்னெல்லாம் பெரிய பொண்ணு? சந்தியா காலேஜுக்கு போன அப்புறமா அவள் ஆக்டிவிட்டிஸே எனக்கு கொஞ்சம் சரியில்லை பார்த்துக்கிடுங்க. என்னெல்லாம் பெரிய பொண்ணு திடீர்னு இப்படி சொல்லியா? நீ இப்படிலாம் எப்பயும் சொல்ல முடியே. சேச்சா பயப்படாதீங்க லட்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் இப்போலாம் வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஞ்சம் லவ் சாங்காக இருக்குது பார்த்துக்கிடுங்க. முன்னாடிலாம் சோலோ ஹீரோயின் சாங்காக வச்சுக்கிட்டு இருப்பா. இப்போல்லாம் வந்து டூயட் சாங்காக வச்சுக்கிட்டு இருக்கா பார்த்துக்கிடுங்க. அதான் கொஞ்சம் அவள் மேலே டவுட்டாக இருக்குது. கொஞ்சம் அவளை கண்காணிக்கணும் பார்த்துக்கிடுங்க. வயசு பிள்ளை பற்றியெல்லாம் காலேஜுக்கு போகிறா, 2 கண்டா வயசு. அதனால் கொஞ்சம் ஒரு கண் அவன் மேலே வச்சுக்கிடணும் எப்பயும். ஐயா பெரிய பொண்ணு, நீ நினைக்க மாதிரிலாம் கிடையாது. இந்த சோனி கூட என்னமாவது ஒன்று பண்ணிட்டு அடப்பா திருட்டு தனமா. அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டா பத்துக்க. ஏக்கோ நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாது. இந்த வயசில் தான் பிள்ளைகள் என்னத்தையாவது ஒன்று வேண்டாத வேலையே பண்ணும். அதனால் நாம தான் கண்குத்தி பாம்பு மாதிரி அதுவெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அவ போன்ல ஏதாவது படிக்கிறத பத்தி தான் பேசுவா, இல்லாட்டினா படிச்சுக்கிட்டு தான் இருப்பா. பத்துக்க எப்ப பார்த்தாலும் புக் எடுத்து வச்சு. சரி, நான் சொல்லியதை சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கிடுங்க. லட்சுமி அக்கா, இழிச்ச வச்சு நீ எங்க? உன்னைய பார்க்க தானே வந்தேன். நீ வேற குறைச்சிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னாவளா, அதான் சரி பார்த்துட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமாடா உமா, பெரிய பொண்ணு வந்து சொன்னதும் எனக்கு மனசே உடஞ்சி போச்சு. உங்க வீட்டுக்காரனை வந்து கூப்பிட வரல பத்தியா? இல்லக்கோ, அவர் என்கிட்ட இப்ப பேசிட்டாரு பத்துக்கிடுங்க. அவர் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டாரு. இருந்தாலும் உமா, நீ செல்வானனை மன்னிச்சிருக்கவே கூடாது. அவரு என்னன்னா உன்னையும் நம்பாம அவிய அம்மையும் தங்கச்சியும் தானே நம்புறாரு. இல்ல பெரிய பொண்ணு, இப்பதான் அவரு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு பத்துக்க. இப்ப நகை முங்கி போச்சுன்னா அந்தால முங்கி போயிரும், ஒன்றும் பண்ண முடியாது. நகையை மீட்டு இனிமே நம்மளே வச்சுக்கிடலாம், அவியிட்ட கொடுக்கப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு இப்ப விவரமா தான் இருக்காரு பத்துக்க. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு குறைச்சிக்கிட்டு போயிட்டேன். இப்பதான் எனக்கு தெளிவா சொன்னாரு பத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமே. இருந்தாலும் உமா, உங்க மாமியாரை நாத்தனாரையும் நீ ஒரு வழி பண்ணணும் பத்துக்க. நீ நேரா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். நீ எதுக்கு சும்மா விட்டா? இங்க பாரு இழிச்ச வச்சு, நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வை. வேற நம்ம குடும்பத்துக்கு தான் இது அவமானம். வேற நாளை பின்ன நம்மளும் அவ்வளோ மூஞ்சியும் பார்க்கணும். நல்லது கெட்டதுக்கு நம்மளும் போனோம் வரணும். வேற போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு நின்னா வேற எங்க போவ வேற. அதனாலதான் நான் எந்த இதுவும் பண்ணல பத்துக்க. உமா சொல்லியதும் சரிதான், பரவாயில்ல, அவ தெளிவாதான் இருந்திருக்கா. நான் கூட உமாவை என்னமோ நினைச்சிட்டேன். பரவாயில்லையே. அதுக்குன்னு இதெல்லாம் இப்படியே விட்டுறப்படாது. ஏதாவது பண்ணணும் சம்பவம் இதுவரை.